குணாதி அதான் தேவனுடைய குணாதிசயங்கள் 21 இதுல நம்ம பார்த்திருக்கிறது எத்தனை குணாதிசயம் பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு 9 பார்த்திருக்கிறோமா? ஆமாங்கள், 9. தேவன் மாறாதவர், அது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். அதுக்கு அடுத்து பார்த்திருக்கிறோமே தேவன் ஆளுகை செய்கிறவர், அது பார்த்திருக்கிறோமே. தேவன் அறிய முடியாதவர், அதுவும் பார்த்திருக்கிறோம். தேவன் ஆராய முடியாதவர், அதுவும் பார்த்திருக்கிறோம். தேவன் பரிசுத்தமாய் இருக்கிறார், அதுவும் பார்த்திருக்கிறோம். இல்லையா? ஞாபகம் இல்லையா? செய்கிறவர் அப்படிங்கிறதுக்கு சில வசனங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஏசாயா 24:33, சகரியா 9:10, சகரியா 6:13, 1 கொரிந்தியர் 12:28, 15:25 போன்ற வசனங்கள் மூலமா அவர் ஆளுகை செய்கிறவர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எப்படி ஆளுகை செய்கிறார்? அவர் தீமை செய்கிறவர் அல்ல. அவர் தீமையை அங்கீகரித்தார் என்று கூற முடியாது. அவர் அனுமதிக்கிறார், தீமையை அனுமதிக்கிறார் அப்படின்னு பார்த்தோமே. நம்ம தெரிந்து கொண்டவர்களுக்கு மேலான நன்மைகளை தருகிறார் அப்படின்லாம் பார்த்துருக்கோம். அவர் ஆளுகை செய்கிறவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவன் அறிய முடியாதவர் அப்படின்னு பார்த்தோம். அவரை பற்றி அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் தேவனால் மட்டுமே முடியுமே அன்றி வேறு யாராலும் முடியாது. தேவனை பற்றி அறியணும்னா நமக்கு ஓரளவுக்கு தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணுமே தவிர, தெரிய முடியுமே தவிர முழுமையா அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அப்படிதான் சொல்லியிருக்கு. அதுல யோபு 5வது அதிகாரத்துல 7-9 வரைக்கும் அவரு சொல்றாரு. அதே மாதிரி யோபு 11வது அதிகாரத்துல 7-9 வரைக்கும் சொல்றாரு. ரோமர் 11:33 சொல்றாரு. அப்ப தேவனை அறிய முடியாதவன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமான சில வசனங்களை நம்ம பார்த்தோம். ஓரளவுக்கு தான் அவரை அறிய முடியும். அதுதான் இந்த 21 குணாதிசயங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். இதுல அறிய முடியாதவர் அப்படின்னா எது எப்ப எப்படி செய்வார்னே நமக்கு தெரியாது. ஆமா, அது போட்டுக்கலாமா? ஏன் செய்யறாரு, எதுக்கு செய்யறாரு அப்படின்னு நமக்கு விளங்காது. ஆனா அவர் தீர்வு செய்கிறவர் கிடையாது. ஒரு கண்டித்து உணர்த்துகிறவர். மக்களை மக்கள் தன் பக்கமாக திரும்ப வேண்டும் என்பதற்கு சில காரியங்களை அனுமதிக்கிறார். ஆனாலும் மக்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது அவர் சரி ஒரு 3 லிட்டர் போட்டு வச்சுக்கலாம். எல்லாரும் கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்குவாங்க. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, அவர் இருந்தாருன்னா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அவரை பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியாது. யோபு எந்த வகையிலையும் அவன் தப்பு செய்யல அப்படிங்கிறத அவனுடைய வாதம். ஆனா அவனுக்கு வாழ்க்கையில ஏற்பட்டக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், வாழ்க்கையில கண்ணீர், எவ்வளவு ஒரு துன்பத்துக்குள்ளா ஆக்கப்பட்டா அப்படிங்கிறது நம்ம யோபு புத்தகத்தை படிக்கும் போது தெரியுது. அது தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னு தான் அங்க போட்டிருக்கு. சாத்தான் யோபு பத்தி சொல்லும் போது தேவன் சேலஞ்ச் பண்றாரு. அதனால யோபுக்கு சில காரியங்கள், நம்முடைய ஜனங்கள் எந்த சூழ்நிலையிலையும் தம்மை நம்புவார்கள், தம்மை மறுதளிக்க மாட்டார்கள் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால சில காரியங்களை அனுமதிக்கிறாரு.
நம்ம அந்த நேரம் அமைதியா இருந்து அவருடைய வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து அவருக்குள்ளாக நிற்கும்படிக்கு நம்ம இடத்துல அவரு தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டிக்கிறவர் கிடையாது. நம்மளை சோதித்து அறிகிறவர். அவர் ஆபரகாமுக்குள்ள சில அவருக்கு பயப்படுவதற்குரிய முகாந்திரம் அவன்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆபரகாமுக்கும் சில சோதனைகள் உட்படுத்தினாரு. பவுல் பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல பவுல் தெரிந்து கொண்டாரு. அவன் பண்ணது நிறைய தவறு பண்ணினாரு. பவுல் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற எல்லாருக்கும் துன்பத்தை கொடுத்தாரு. இயேசுவே நேரம் சந்தித்து அவனை கண்டித்து உணர்த்தி அவனை தம் பக்கமாக அவனை இழுக்கிறார். தனக்காக அவர் பயன்படுத்துறார். மிகப்பெரிய அளவுல அவனை பயன்படுத்தினார். அவன் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவனுடைய பாதைகள் பாடுகள் நிறைந்த பாதைகள் தான், கஷ்டம் நிறைந்த பாதைகள் தான், கண்ணீர் நிறைந்த பாதைகள் தான். ஆனாலும் அவன் தேவனுடைய அன்பை ருசித்ததினால அவன் தேவனை சார்ந்து வாழ்ந்தவனாகவே காணப்படுகிறான். வேதத்தை நம்ம பார்க்கும்போது நம்மெல்லாம் அப்படி இருக்க முடியாது. நம்ம ஏதோ கொஞ்சம் படிக்கிறோம், தெரிஞ்சுக்கணும்னு வரலாம். ஆனா நமக்கு குடும்ப சூழ்நிலை வரும்போது, நமக்கு சூழ்நிலையில ஏதாவது ஒரு தொய்வு ஏற்படும் போது, அல்லது நினைத்தது நடக்காத போது, அல்லது நமக்கு எதிராக சில காரியங்கள் மக்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்னா, உறவினர்களோ நண்பர்களோ செயல்படுகிறார்களா, நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுல சோர்ந்து போயிடுவோம். ஆமா, அவனா பவுல் அப்படி இல்லை. அவன் எப்பயுமே இயேசு கிறிஸ்துவை அவன் சந்தித்ததினால, அவருடைய சத்தத்தை கேட்டதுனால, அவருடைய ஆலோசனையை அவன் பெற்றதுனால, அவரிடத்துல அவன் கற்றுக்கொண்டதுனால, அவன் சத்தியத்தை இறுக பிடித்து அதை பிடித்து பயணம் பண்ண ஆரம்பிச்சதுனால வர்ற பாடுகள் அவனுக்கு செகண்டரியா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவன் சத்தியத்தை உறுதியாக பற்றி கொண்ட ஒரு மனிதனாக, கடவுளுடைய ஒரு விசுவாசியாக அவன் செயல்பட்டதை நம்ம புதிய உடன்படிக்கையில பார்க்கிறோம். தேவன் ஆராய முடியாதவன், அறிய முடியாதவர், ஆராய முடியாதவர். ரோமர் 11 சில உதாரணங்கள்லாம் கொடுத்திருக்கு. அவரை பத்தி நம்ம ஆராய முடியாது. அதே மாதிரி தேவன் பரிசுத்தமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு குணாதிசயம் அவர்கிட்ட இருக்கு. அதையும் பார்த்தோம் நம்ம. அவர் எப்படி பரிசுத்தமா இருக்கிறார். அவரு புதிய ஏற்பாடா இருந்தாலும் பழைய ஏற்பாடா இருந்தாலும் அவரு பரிசுத்தத்தை ரொம்ப விரும்புறார். எப்படி அவர் பரிசுத்தத்தை விரும்புறாரு அப்படின்னா, நம்ம பரிசுத்தமா இருந்தா தான் அவர் நம்மளை நேசிக்கிறார் அப்படின்னு கிடையாது. நாம பரிசுத்தம் இல்லாம இருக்கும்போது, பாவியா இருக்கும்போது, அவிசுவாசியா இருக்கும்போது, அக்கிரமக்காரரா இருக்கும்போது, பரிசுத்தத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற போது அவரு நம்மளை என்ன பண்றாரு, தெரிந்து கொள்றாரு. எதுக்காக தெரிந்து கொள்றாருன்னா, அவரை நம்மை பரிசுத்தம் பண்ண வேண்டும், நாம் பரிசுத்தமாக வேண்டும், அதற்கு பிற்பாடு அவரை பற்றி அறிகிற அறிவிலே வளர வேண்டும், அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கறத அவரிடத்திலிருந்து நாம் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு, அவர்கிட்ட இருக்கு. அவரை தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இயேசுவானவரை கேட்கிறார். அதனால் நிச்சயமா செய்வார், நியாயம் செய்வார். தெரிந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆமா, அவர் நம்மளை தெரிந்து கொள்றாருன்னா நமக்கு ஒரு மனம் திரும்புதல் கிடைக்குது, ஒரு ரட்சிப்பு கிடைக்குது, ஒரு பானகைன் எக்ஸ்பீரியன்ஸ் வருது, ஒரு பைபிள் படிக்கிறதுக்குரிய ஆர்வம் வருது, வேதத்தை அறிந்து கொள்வதற்கு எந்த வழியிலையாவது போய் நம்ம கற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு நேரத்தை செலவிடுவது, பணத்தை செலவிடுவது,
அதற்காக நாம் நம்மை விட்டு கொடுப்பது, எவ்வளவு முக்கியமான காரியங்கள் வந்தாலும் அதை பின்னுக்கு வைத்து இது இந்த நாளிலே நாம் இவரை பார்க்க வேண்டும், பேச வேண்டும், பழக வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம எடுக்கிற பிரயாசங்களை அவர் பார்க்கிறார். எதுக்கு அப்படின்னா, பரிசுத்தமாக்கப்பட்டதுனால நம்ம என்ன பண்றோம், போது 12 பேரும் பரிசுத்தமானவங்களா அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்க பரிசுத்தமானவங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க எல்லாருமே நார்மலா தான் இருந்தாங்க. அவரு கூட்டு வச்சு அவர்களுக்கு உபதேசம் சொல்லி, அவர் யாருன்னு சொல்லி விலைக்கு எடுத்து காட்டி, சில அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு செய்து அவங்களுக்கு முன்னால மறுரூபமாகி காமிச்சு அவரு நிறைய காரியங்கள் அவங்களை பரிசுத்தப்படுத்துறது. கடைசியா அவரு கால்களை கழுவும் நாள் வரைக்கும், சிலுவைக்கு போறதுக்கு முன்னால கால்களை கழுவுறார் இல்லையா, அது பரிசுத்தத்துக்கு ஒரு அடையாளம், ஒரு தாழ்மைக்கு ஒரு அடையாளம். பரிசுத்தம் அப்படின்னா அவர் பரிசுத்தராகவே இருக்கிறார். ஆமா, பரிசுத்தத்தை முக்கியப்படுத்துகிறார். அவருடைய சட்டங்கள், ஒழுக்க நெறி சட்டம், ஆவிக்குரிய சட்டம், சடங்காச்சார சட்டம், இதன் மூலமாக, அப்புறம் மோசேயின் தரிசனம், ஏசாயாவின் தரிசனம், தானியேலின் தரிசனம், யோவானின் தரிசனம், இப்படி நிறைய பேருடைய தரிசனத்தின் மூலமாக அவர்கள் எல்லாம் ஒரு பரிசுத்தமாக்கி இருக்கிறார் இல்லையா. இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கேட்டீங்கன்னா, தேவன் நீதியாகவும், 14வது குணாதிசயம், தேவன் நீதியாகவும் நீதி செய்கிறவராகவும் இருக்கிறார். அது இது ஒரு குணாதிசயம். தேவன் நீதியாய் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு நீதியாகவே இருக்கிறார். அவர்தான் நீதி. அப்புறம் நீதி செய்கிறவராகவும் இருக்கிறார். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, ஒழுக்க நெறி அது ஒரு நீதி. பரிசுத்தத்தின் மீது தேவன் நமக்கு இருக்கிற அது ஒரு நீதி. அப்புறம் பாவத்தின் மீது உள்ள ஒரு வெறுப்பு, குறிச்சு வச்சுக்கோங்க. ஒரு பெட்ரோல் பங்க் மூடிட்டாங்க. மத்தேயுல இல்ல, ரொம்ப நாளா திறக்கிறது இல்ல. 3வது அதிகாரத்துல அவர் ஞானஸ்நானம் எடுத்துட்டு வெளியில வருவார். வெளியில வரும்போது 3:15 ஞானஸ்நானம் எடுக்க போகும்போது அவர் சொல்லுவாரு, யோவான் ஸ்நானம் சொல்லுவான், யோவான் அவர் ஞானஸ்நானம் எடுக்க வர்றதுக்கு தடை செய்யறான். 14வது வசனத்துல யோவான் அவருக்கு தடை செய்து என்ன சொல்றான், நான் தான் உங்கள்கிட்ட ஞானஸ்நானம் எடுத்துக்கணும், நீங்க என்கிட்ட எடுக்கலாமா, இது சரியா? ஏன்னா அவர் யாருன்னு அவனுக்கு தெரியும். யோவான் ஸ்நானனுக்கு தெரியும். அவன் தான் இந்த உலகத்துக்கு இயேசுவை, அவர் யார் என்பதை அறிமுகப்படுத்தினவனே யோவான் ஸ்நானன் தான். என்ன சொன்னான், இதோ உலகத்தின் அப்படின்னு சொன்னது யோவான் ஸ்நானன் தான். ஆமா, அவன் சொன்னா கூட உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்க்கிறவர் அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறாருன்னா அவரும் நின்று ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு வர்றாரு. நான் உங்கள்ட்ட எடுத்துக்கணுமே தவிர நீங்க என்கிட்ட எடுத்துக்கலாமா அப்படின்னு இயேசுவுக்கு பிரதிபரமாக இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. ஞானஸ்நானம் எடுக்கிறது அது ஒரு நீதி.
நான் சொல்லல, பைபிள்ல சொல்லி இருக்கு. அவர் இயேசுவானவரே சொல்றாரு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவதுன்னா இது நீதியினுடைய ஆரம்பம். இதுக்கு மேல இன்னும் நிறைய நீதி இருக்கு. ஆமா, இது ஒழுக்க நெறி நீதி. ஞானஸ்நானம் ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன நமக்கு ஒரு ஃபீல் வரும்னா, இவர் எதுக்காக சிலுவையில் அறையப்பட்டாரு அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு, அன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் தெரியாது. இந்த ஞானஸ்நானமே ஒரு ஒழுக்க நெறிதான். அது ஒரு நீதி அப்படிங்கும் போது அது தேவ நீதி. இதுக்கு நீ இடம் கொடு. நான் ஒரு பாவம் செய்யல, ஆனா ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க என்ன பாவத்தை அறிக்கை பண்ணி ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அதனால இவர் பாவமே இல்லாதவர், இவர் எதுக்கு அதை எடுக்கணும் அப்படின்னா, மனுஷனா வந்தாச்சு, கடவுள் மனிதனா வந்துட்டாரு. மனிதன் எதுல இருந்து தேவனுக்கு பிரியமாக ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞானஸ்நானத்துல இருந்துதான் வாழும். ஞானஸ்நானம் எடுக்கும்போது பாவத்துக்கு மறைத்து அது நீதிக்கு பிழைக்கத்தக்கதான ஒரு சாக்கிரமந்து. புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுத்திருக்கிற சாக்கிரமந்துல ஃபர்ஸ்ட் ஞானஸ்நானம், ரெண்டாவது கர்த்தருடைய பந்தி. இது ரெண்டு தான் சாக்கிரமந்து நியூ டெஸ்ட்மெண்ட்ல. பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்துறது, பண்டிகை கொண்டாடுறது, தசமபாவம் கொடுக்கறது, ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கிறது, விருத்த சேதனம் பண்ணுவது, இது எல்லாமே, இது அஞ்சுமே பழைய ஏற்பாட்டில் உள்ள சாக்கிரமந்து, முக்கியமான சாக்கிரமந்து. இன்னும் லா அண்ட் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய நியாய பிரமாணம், இது முழுமையா நிறைவேற்றணும் ஒரு மனுஷன். முடியாது. அதுதான் அவர் சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, நான் நிறைவேற்றுறேன்னு வந்தவர் இவரு. அப்ப இவர் நிறைவேற்றணும் அப்படிங்கும் போது, கடவுள் மனிதனாக நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார்னா, ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவன் பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது, அவன் ஞானஸ்நானத்துல இருந்துதான் ஆரம்பிக்கணும். ஞானஸ்நானம் எடுத்தாச்சா, அதுக்கப்புறம் கர்த்தருடைய பந்தி. அதுக்கு இடையில நிறைய வளர்ச்சி இருக்குது, அது இதுக்கு நமக்கு வேண்டாம். இது ஒரு ஒழுக்க நெறி நீதி. அடுத்து பாத்தீங்கன்னா, தேவன் அன்பை, தம்முடைய அன்பை நீதியிலே வெளிப்படுத்துறார். தம்முடைய அன்பை என்ன, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, யோவான் 3:16 இல்ல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த அன்பை ஒரு நீதியில தான் வெளிப்படுத்துறாரு. என்ன நீதி? அவரை சிலுவைக்கு கொடுக்கிறாரு. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எங்க கொடுக்கிறாரு? சிலுவைக்கு. அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக. இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது, தேவன் நீதியாகவும் நீதி செய்கிறவராகவும் இருக்கிறார். இப்ப இயேசு யாரு? அவர் தேவன். அவர் எப்படி இருக்கிறாரு? நீதியா இருக்கிறார். அவர் எந்த விதத்திலையும் அவருடைய எதுலையுமே அவரை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. இயேசுவானவரை பொறுத்தளவுல அன்னைக்கு 1வது நூற்றாண்டுல அவர் ஒரு மனிதனாக வாழ்ந்த பொழுது அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க யாராலும் முடியவில்லை. அப்ப ஒரு மனிதன் எப்படி தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்பதில அவர் நீதியாகவும் இருக்கிறார், நீதி செய்கிறவராகவும் இருக்கிறார். அவருடைய குமாரனையே சிலுவைக்கு கொடுத்து, அது ஒரு நீதி தானே, அது தேவ நீதி. யார் கொடுப்பா? எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைய அவர் ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கும் போது நீதி. அந்த நீதி உண்மையிலே யார்
யாருமே செய்ய முடியாது. நான் ஏன் கொஞ்சம் போட்டுன்னு வந்தேனா? இவர் எதுக்கு அந்த நீதி செய்யறாருன்னா தேவன் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டேன், திருப்தியாக சாப்பிடணும்ல. ஆமா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு குணாதிசயம். இந்த குணாதிசயம் யார்கிட்டயுமே இருக்காது. ஆமா, கிளாஸ் எடுக்கிற எனக்கிட்ட என்னாலும் சரி, கேட்டுக்கிட்டு இருக்க உங்கள்ட்ட என்னாலும் இது கேட்கலாம். ஆனா நம்ம அந்த அளவுக்கு இருப்போமா? இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புறார். இப்ப பாவத்தின் மீதான ஒரு வெறுப்பு, நல்லா பாருங்க, பாவத்தின் மீதான ஒரு வெறுப்பு, அது ஒரு நீதி. நீங்க ரோமர் 6:23 அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபத்துல 6வது அதிகாரத்துல 23வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பைபிள் வச்சிருந்தீங்கன்னா திறந்து எடுத்துக்கங்க, பாத்துக்கங்க, குறிச்சுக்கங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். எத்தனை மணிக்கு போற? தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இது பாத்தீங்கன்னா பாவத்தின் மீதான ஒரு வெறுப்பு தேவனுக்கு. அப்ப பாவத்தின் மீதான ஒரு வெறுப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, மரணத்தின் மூலமா தான் நிவர்த்தி செய்ய முடியும். பாவத்தின் சம்பளம் மரணம் தான். ஆனா அவர் பாக்குறாரு, அப்படி பார்த்தா பூமியில ஒருத்தன் கூட உண்மை உள்ளவன் கிடையாது, நீதி உள்ளவன் கிடையாது, பரிசுத்தம் உள்ளவன் கிடையாது, பாவம் இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போயிருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில நீங்க இயேசுவானவரை பார்த்தீங்கன்னா, இந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். எல்லாரும் மறிக்க கூடாது, என் குமாரன் மட்டும் அது மறிக்கிட்டோம். அவர் பரிசுத்தம் உள்ளவர், நீதி செய்கிறவர், அவர் நீதியாக இருக்கிறவர். இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக நம்ம எல்லாருடைய மரணத்தையும் அவர் என்ன பண்றாரு, அங்க எடுத்துக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். நமக்கு வந்த மரணத்தை அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு அந்த தண்டனையிலிருந்து ஒரு விலக்கு கிடைக்கும், ஒரு விடுதலை கிடைக்கும். அது தேவ நீதி. பாவத்தின் மீது உள்ள ஒரு வெறுப்பு அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை சிலுவைக்கு குறைஞ்சது. இது தேவ நீதி. அவர் நீதியாகவே இருக்கிறார், நீதி செய்கிறவராகவும் இருக்கிறார். அவருடைய குணாதிசயம் ரொம்ப பயங்கரம். அவருடைய குணாதிசயம் 17வது குணாதிசயம். எல்லா குணாதிசயமே அது ரொம்ப சொல்ல முடியாது. அதனால அது நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுக்கு ட்ரை பண்ணணும். சரி, ஏதாவது ஒரு 21 குணாதிசயத்துல ஒரு 10 குணாதிசயமாவது நமக்குள்ள தேர்தல் பார்க்கணும். ஆனா எல்லா குணாதிசயமும் அவர்தான் பூரணப்பட்டவன் இல்லையா? பூரணப்பட்டவன். அது பூரணத்தை நோக்கி பயணம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். பூரணத்தை நோக்கி பயணம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோம். அதனால நமக்கு இந்த தேவ நீதி அது ஞானஸ்நானமாகட்டும், அவருடைய சிலுவை மரணமாகட்டும், அவர் நமக்கு உண்டான பாவத்துக்கு அவர் ஏற்றுக்கொண்ட தண்டனையாகட்டும், இது எல்லாமே தேவ நீதி. இது ஒரு நீதியா இருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா நீதியை பத்தி நம்ம இந்த நோட்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அதுல இருக்குது எல்லாமே. நோட்ஸ் வாங்காதவங்க இந்த நோட்ஸை வாங்கிக்கங்க. தயவு செய்து மதன் சிங் என்ன வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜாவது போட்டு விடுங்க, எனக்கு நோட்ஸ் இல்லை எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி உங்க அட்ரஸை கொடுத்து ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருங்க. அப்புறம் யாருக்கு வேணும்னு சொன்னாவே நர்சல் அங்கிள் கிட்ட சொல்லி நாங்க நேம் கொடுத்துருவோம். அந்த ராஜாங்கிறவருக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க அங்கிள். ராஜாங்கிறவரு தென்காசியில இருக்காரு, அவருக்கு நோட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. தெரியல.
கதை உடைக்கிறாங்க. இயற்கையான நீதி, சட்ட ரீதியான நீதி, நன்மைக்கு பலன் அளிக்கிறது ஒரு நீதி, தீமையை தண்டிக்கிறது ஒரு நீதி. இதெல்லாம் தேவனுடைய நீதி. நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வசனம் இருக்கு. இயற்கையான நீதி, தேவனுடைய நீதி அப்படிங்கும்போது தானியேல் என்ன சொல்றாரு? தானியேல் 9வது அதிகாரத்துல தானியேல் 9:14 அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் பாவத்தை எல்லாம் அறிக்கை பண்றாரு, பெரிய ஜெபம் பண்றாரு. பண்ணிட்டு அவர் சொல்றாரு 14, ஆதலால் கர்த்தர் கவனமாய் இருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதி உள்ளவர். நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம் அப்படின்னு இல்ல. அவரு தானியேல் எங்க இருக்கிறாரு அப்படின்னா, சிறைபிடித்து கொண்டு போயிட்டாங்கல்ல பாபிலோன், அங்க இருக்கு. அங்க ஏன் இது வந்துச்சு அப்படின்னு அவரு பாக்குறாரு. அவருக்கு ஒரு அவரு தேவனுக்கு பிரியமானவர் தான். அவர் ஜெபம் பண்றது, கர்த்தரை சார்ந்து கொள்வது, அவருடைய உண்மை தன்மை எல்லாமே தானியேல் கடவுளுக்கு பிரியமானவர் தான். ஆமா. இப்ப இவர் ஜெபம் பண்ணும் போதே ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுக்கு தூதுவனை அனுப்பி அவனோட பேசுற. இதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஆமா. இங்க தானியேல் என்ன சொல்றாருன்னா, அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார். ஏன் நாங்க இஸ்ரேல் எங்க நாடு, சுதந்திர நாடு, அங்க இருந்தோம். அங்க இருந்து இங்க வந்திருக்கிறோம். அசிரிய ராஜாவினாலும் நேபுகாத்து நேச்சார்னாலும் நாங்கள் சிறைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். விட்டு வந்திருக்கிறோம். எங்க சொந்தமெல்லாம் வந்தாச்சு, எல்லாம் வலிச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. எங்க ஊரை விட்டு, எங்க தேசத்தை விட்டு நாங்க வந்திருக்கிறோம். ஏன் வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, நாங்களும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாம போனோம். இது அவருடைய நீதி. இப்ப தாவீது ஜெபம் பண்றாரு. அதுக்கப்புறம் 70 வருஷம் அது நியமிக்கப்பட்டது. அது முடிஞ்ச பிறகு திரும்பி அவர் கொண்டு போறாரு. உங்களுக்கு அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். சரி, இப்ப எப்படி அதுன்னா, நம்மளே எடுத்துக்கிட்டா கூட, என்னுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கிட்டா கூட நிறைய தவறு பண்ணியிருக்கேன். அது கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில, பேர் சேவியரா இருந்தாலும், எங்க அப்பா பேர் இம்மானுவேலா இருந்தாலும், நான் செய்யக்கூடிய கர்த்தர் என் மேல பிரியமா இருந்ததுனால நான் செய்யக்கூடிய தவறுகளை பார்த்து எனக்கு அந்த தீங்கை வரப்பண்ணினார். ஏன்னா அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கல. அதுதான் உண்மை. இன்னைக்கு அதாவது இப்ப ரட்சிக்கப்பட்டு 1998 ரட்சிக்கப்பட்டேன். இன்னைக்கு 2026, கிட்டத்தட்ட 29வது வருடம் போய்கிட்டு இருக்கு நான் ரட்சிக்கப்பட்டு. இந்த 29 ஆண்டுகள்ல கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ட்ரை பண்றேன், முயற்சி பண்றேன் வேத வசனத்தின்படி. ஆனா பூரணமானவன் கிடையாது. பண்றேன், ட்ரை பண்றேன். முடிஞ்ச அளவு கர்த்தருக்கு பிரியமா இருக்கணுங்கிறதுல ஆர்வமா இருக்கேன். ஆனா அன்னைக்கு 1998க்கு முன்னால, நான் பிறந்தது 1954. 54ல இருந்து 98 வரைக்கும் எப்படி என்னுடைய வாழ்க்கை,
அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத வாழ்க்கை. இப்ப நான் முடிஞ்ச அளவு இப்ப என்னால முடிஞ்ச அளவு ஆண்டவருடைய வார்த்தை இதுக்கு ஒபே பண்ணலாம் அப்படின்னா பண்ணிடுவேன். இன்னைக்கு அதுதானே ரட்சிக்கப்படுறோம். அதுதான் அது தானியேல் அதை அனுபவிச்சு கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை அனுபவிச்சு தன்னுடைய ஜனங்கள் செய்த தவறுகளை நினைத்து பார்த்து அந்த தவறை பாவமாக கருதி அந்த பாவத்தை அறிக்கை செய்து நீங்க 9ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. வீட்டுல ஃபுல்லாவே படிச்சீங்கன்னா தானியேலுடைய பாவ அறிக்கை அப்படிங்கிறது தான் அதுல இருக்கு. அவன் பாவம் பண்ணல, அவன் பிரியமானவன் தான். ஆனா மற்ற ஜனங்கள், தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க, ஏன் அப்படி இருந்தாங்க எனக்கு தெரியல, இன்னைக்கு நான் கெஞ்சுறேன் அப்படின்னு செவி கொடுக்கல. அவ்வளவுதான். ஒரே வரியில சொன்னா அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கவில்லை. அடுத்து சட்ட ரீதியான நீதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் 96ல தாவீது எழுதுறார். சங்கீதம் 96ல பைபிள் வச்சிருந்தீங்கன்னா திறந்து பார்த்துக்கங்க. அப்புறம் எடுக்க முடியாது, தேட முடியாது. 96ல 10-13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும், அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இதுதான் தேவனுடைய நீதி. அவர் நீதியாவே இருக்கிறாரு, நீதி செய்கிறவராகவும் இருக்கிறார். அடுத்து நன்மைக்கு பலன் அளித்தல். நன்மைக்கு பலன் அளித்தல் நீங்க பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்திலையும் பார்க்கலாம், யோவான் 5வது அதிகாரத்திலையும் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரத்துல இயேசுவானவரே சொல்லுவாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நன்மைக்கு பலன் அளித்தல் அப்படிங்கிறது அது அவருடைய நீதி. யோவான் 5ல நான் கடைசி அந்த 28 29 வாசிக்கிறேன். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி, அதான் நன்மைக்கு பலன் அளித்தல் இல்லையா? இதே 2 தீமோத்தேயு 4:8 என்ன சொல்றாரு பவுல்? என்ன சொல்றாரு? 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இது முதல், அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்தா இன்னும் நல்லா இருக்கும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இதுதான் நன்மை. இதுக்கு பலன் என்ன? இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நீதி. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். என்ன செய்வாரு? நன்மைக்கு பலன் அளித்தல். அடுத்து பாத்தீங்கன்னா தீமையை தண்டித்தல்.
அப்படின்றது தீமையை தண்டிக்கிறது. அதே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லுவாரு, பவுல் சொல்றாரு, அதே இதுலதான் 14, கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பாராக. இதான் தீமைக்கு தண்டிக்கிறது. கர்த்தர் செய்வார், நான் ஒன்னும் செய்யல, அவன் எனக்கு ரொம்ப தீமை செய்தான், இருந்தாலும் கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுப்பார். நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு, அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன், வார்த்தைகளுக்கு எதிர்த்து நின்றவன். பாத்துக்க. இப்ப அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய நீதியை பத்தி பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல 3ஆம் அதிகாரத்துல, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல நிறைய இருக்கு, ஆனா ஒண்ணுதான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 7 முதல் 9 வரைக்கும் சொல்லி இருக்கு. அதுவும் தேவனுடைய நீதி என்று. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாய் இல்லாமல், சுயநீதி தேவநீதி என்ன சொல்றாரு, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாகியிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து, விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாகியிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. கிறிஸ்துவுக்குள் நிறைய வரும். நீங்க பவுல் எழுதின லெட்டர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, எபேசியர், பிலிப்பியர், தெசலோனிக்கேயர், அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு நிறைய வரும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் அப்படின்ற எல்லாம் வசனங்கள்லாம் வருது. ஏன் அதைத்தான் இங்க எழுதுறாரு. நான் என்ன சொல்றாரு, அதாவது சுயநீதி உடையவனா இல்லாமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா அப்படிங்கறத காணப்படும்படிக்கு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை பற்றி அறிகிற அறிவில வளர்வதற்கு தன்னை விட்டு கொடுக்கிறார். இது தேவன் நீதியாக இருக்கிறார், நீதி செய்கிறவராகவும் இருக்கிறார். ஆமா, இது அவருடைய குணாதிசயத்துல ஒண்ணு. இதெல்லாம் நீங்க நல்லா பார்த்து, வசனத்தை பார்த்து நல்லா தியானிச்சு நல்லா ஒருவேளை ஆண்டவருடைய குணாதிசயத்தை பத்தி நிச்சயமா கேட்பாங்க. ஒரு 2 கேட்டாங்கன்னா அது ஏ பார்ட்டா இருக்கும், ஒரு 4 கேட்டாங்கன்னா அது பி பார்ட்டா இருக்கும், அல்லது குணாதிசயங்களை விவரின்னு மொத்தமா கேட்டாங்கன்னா அது சி பார்ட்டா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாத்துக்கங்க. அடுத்து வந்து தேவன் பொய்யானவர் இல்ல தேவன் மெய்யானவர். 15வது தேவன் மெய்யானவர். மெய்யான பொய் சொல்லாதவர், அதான் அவர் மெய்யானவர், பொய் சொல்லாதவர். தேவன் பொய் உரையாதவர். தீத்து 1:3 இருக்கு. உண்மை உள்ளவர்ங்கிறது அதுக்கு அடுத்து. உண்மை உள்ளவருக்கும் மெய்யானவர் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் கூட அதை பார்த்தேன். இப்ப மெய் என்றாலே அது உண்மைதான் நமக்கு தெரிஞ்ச வகையில. உண்மை உள்ளவர் வேற இருக்கு. அப்புறம் அது
எப்படி உண்மை உள்ளவர், எப்படி மெய்யானவர் அப்படின்னா அவருக்கு பொய் சொல்ல தெரியாது. அதனால அவர் மெய்யானவர். அவருக்கு பொய் சொல்ல தெரியாது. தீத்துக்கு எழுதின நிருபம் தீமோத்தேயுக்கு அடுத்து வருதான் தீத்து. ஆமா, தீத்துவுக்கு எழுதின நிருபத்துல 1ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம் பாருங்க. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி அப்படின்னு இருக்கு. அப்ப அவர் பொய்யுரையாத தேவன். என்ன அவர் பொய் பேசல, பொய் அவருக்கு என்ன, அவரு பொய்யே பேச மாட்டாரு, அவர் சொல்றது உண்மையா தான் இருக்கும். அப்படின்னா நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கு இல்லையா? அது அவரு சொன்னதுதான், சொன்னபடியே அவர் கொடுப்பாரு. எட்டர்னல் லைஃப் உண்டுன்னா உண்டு. அது தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா தேவனால் உண்டாயிருக்கிறதுக்கு விசுவாசம் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அது பாஸ் மார்க் வாங்கலாம். அது எப்படின்னு எனக்கு தெரியல. விசுவாசம் மட்டும் இருந்தா போதும், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அதனால எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் இருக்கலாம். ஆனா இன்னும் ஒரு கூடுதலா பவுல் எழுதுறாருன்னா சத்தியத்தை அறிகிற அறிவும் வேணும்ன்ற. சத்தியத்தை அறிகிற அறிவு. சத்தியம்னா என்ன? அது ட்ரூத் அப்படிங்கிறது தான் சத்தியம். ட்ரூ அப்படிங்கிறது உண்மை. இந்த உண்மைக்கும் சத்தியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா, உண்மைங்கிறது சரிதான், உண்மைதான், அது உண்மைதான். ஒரு கிழவிக்கு குழந்தை பிறக்குமா? பிறக்காது, உண்மை. ஆனா குழந்தை பிறந்துச்சே, 90 வயசுல ஒரு கிழவி பிள்ளைய பெற்றாலே, அது ஒரு ட்ரூத், அது சத்தியம். அது ஏன், எப்படி, எதுக்கு அப்படிங்கிறத அதான் அறிகிற அறிவு. கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு குழந்தை பிறக்குமா? பிறக்காது, வாய்ப்பே இல்லை, உண்மை. ஆனா ஒரு குழந்தை ஒருத்தவங்க பெற்றாங்களே, பரிசுத்த ஆவியினால மரியாள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாங்களே, எனக்கு கல்யாணம் ஆகலேன்னாங்க, ஆனாலும் ஒரு குழந்தை பிறந்துச்சு. அது அவங்களுடைய தீர்மானம். அது ஏன்? அதுதான் சத்தியம். குழந்தை பிறக்கிறதுக்கு எல்லாருக்கும் அப்படி கிடையாது. கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிறது பிறக்காது, அது உண்மைதான். ஆனா பிறந்துச்சே, அது சத்தியம். நீங்க ட்ரூக்கும் ட்ரூத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். கடல் ரெண்டா பிளக்குமா? பிளக்காது, உண்மைதான். ரெண்டா பிளக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா பிளந்துச்சே, அது ட்ரூத், அதுதான் சத்தியம். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம், நிறைய இருக்கு. ஒரு செடி தீ பிடிச்சி எரியுது, அது கருகுமா கருகாதா? கருகும். உண்மையிலேயே அது கருகணும். தீ பிடிச்சி எரிஞ்சா அது கருகி போகணும். ஆனா கருகலையே, அது சத்தியம். ஆமா, ஒரு காஞ்ச கட்டை துளிர் விடுமா? விடவே விடாது, அது உண்மை. ஆனா விட்டுச்சே, அதான் சத்தியம். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சா? நிறைய இருக்கு. அது மாதிரிதான் கிறிஸ்துவுக்குள் ஒருத்தன் இருக்கிறான்னா புது சிருஷ்டியா இருக்கிறான் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள இல்ல அப்படின்னா அவன் புது சிருஷ்டியா இருக்க முடியாது. அதான் உண்மை. ஆனா ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறான், என்னப்பா புது பிறவியா இருக்கான்,
சொன்னாலும் அதுன்றான் இதுன்றான் வசனம்ன்றான் அது சத்தியம்ன்றான் அப்படி சொல்றோம்னு வைங்களேன். நான் அப்படிதான் நிறைய பேர்ட்ட சொல்லி நிறைய பேர் என்னை வெறுத்துருவாங்க. சரி வெறுத்துட்டு போறாங்க, என்ன பண்றது? அதுக்காண்டி சத்தியத்தை நம்ம அடக்கி வைக்க முடியுமா, மறைக்க முடியுமா, ஒளிச்சு வைக்க முடியுமா? முடியாது. சத்தியத்தை உண்மையை வேணா எங்க வேணாலும் நீங்க பேசாம விட்டுறலாம், அதை சொல்லணும் அவசியம் இல்லை. சத்தியத்தை சொல்லாம இருக்க முடியாது. சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்க கூடாதுன்னு போட்டிருக்கு பைபிள்ல. அப்ப உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரூ அண்ட் ட்ரூத் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மைக்கும் சத்தியத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான். அப்ப பைபிள்ல என்ன சத்தியம் தான் இருக்கு, என்ன இருக்கு? சத்தியம் தான் இருக்கு, கிருபை இருக்கு. எல்லாரும் நம்ப மாட்டாங்க, ஆனா நம்பித்தான் ஆகணும். அதுதான் விசுவாசம். சரி, இவர் பொய் கிடையாது, இவர் ஒன்றான மெய்தேவன். அப்படின்னா என்ன? ஒன்லி ஒன் காட், இவரது மட்டும்தான் கடவுள், வேற கடவுள் கிடையாது. அதான் ஒன்றான மெய்தேவன். யோவான் 17:3 இயேசுவனவ ஜெபம் பண்ணும்போது சொல்லுவார் இல்லையா, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப என்ன? ஒரே கடவுள் தான், தேவன் ஒருவரே, அவர் ஒருத்தர் தான் கடவுள். ஒன்லி ஒன் காட், வேற கடவுள் கிடையாது. என்னை அல்லாமல் வேறொரு தெய்வம் இல்லைன்ட்டாரு. அப்புறம் எங்க இருந்து வந்துச்சு மத்ததெல்லாம்? வந்துச்சு, மனுஷனா ஏதோ பண்ணிக்கிட்டாங்க, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, சரி போய் தொலைவாங்க. அதுக்குள்ள வரணும், அந்த விசுவாசத்துக்குள்ள வரணும். அப்ப தேவன் மெய்யானவர் என்பதை எப்ப அறிந்து கொள்ள முடியும்? இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அவர் உண்மையிலே ஒரு மெய்யான கடவுள்ப்பா அப்படிங்கிறத சொல்லணும். சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் எப்படி சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்துல 3வது அதிகாரத்துல ரோமர் 3:4 வசனத்தை பாருங்க. அப்படி ஆக்க மாட்டாது அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாரு. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும், தேவனே சத்தியபரர், அவர்தான் சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யன், எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக. எல்லாரும் சொல்றது பூரா பொய் பிரச்சாரம் தானே நிறைய போயிட்டு இருக்கும். என்னத்தையோ பேசுறாங்க, பொழுதுபோகல நம்மளும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சரி, தேவனே சத்தியபரர், ஆமா, அவருக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அது ஒரு குணாதிசயம். தேவனே சத்தியத்தின் எல்லையாக, அவர்தான் சத்தியத்துக்கு ஒரு எல்லை இருக்குன்னா அது அவர்தான். ஆதாரமாக விளக்கமாக இருப்பதாலே அவர் பொய்யுரையாதவர் என்று. இவர்தான் சத்தியபரர், இவர்தான் சத்தியத்தின் எல்லை, இவர்தான் சத்தியத்துக்கு சாட்சி, சத்தியத்துக்கு விளக்கமே இவர்தான் அப்படின்னு இருக்கிறதுனால இவர் பொய்யுரையாத தேவன். சரி, அடுத்து தேவன் உண்மை உள்ளவர். தேவன் உண்மை உள்ளவர் அப்படின்னா என்ன? அவர் ஒரு வாக்கு தத்தம் செய்கிறாரு, செய்கிறத நிறைவேற்றுவதில்
அவர் தவறுகிறவரே அல்ல. ஒரு வாக்கு பண்றாரு, வாக்கு பண்றாருன்னா அதுல அவர் தவறுகிறவர் அல்ல, மிஸ் ஆகாது. அப்படிதானே, மிஸ் ஆகாது. பேதுருவை பார்த்து சொன்னாரு, நீ இன்னைக்கு ராத்திரி 3 தடவை சேவை கூவுறதுக்கு 2 தடவை சேவை கூவுறதுக்குள்ள 3 தடவை மறந்துருப்பேன். அதுதான் உண்மை உள்ளவர். அவர் சொன்னது சொல்லபடிதான் நடக்கும். நடக்காதபடி இருக்கணும் அப்படின்னா அது எப்படின்னு எனக்கு தெரியல. அவரு என்ன சொல்றாரோ அதுதான். இப்ப ஆதி ஆகமத்துல ஆபிரகாம பார்த்து பேசுறாரு ஆண்டவர். நீங்க ஆதி ஆகம புஸ்தகம் எடுத்துக்கங்களேன். ஆதி ஆகமத்துல 15வது அதிகாரத்துல 15வது அதிகாரம், பைபிள் வச்சிருக்கவங்க எடுத்துக்கங்க. 15வது அதிகாரத்துல 13வது வசனத்துல, அதாவது தேவன் உண்மை உள்ளவர் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னா, அவர் என்ன சொன்னாரோ அப்படிதான் நடக்கும். அவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். அவர் என்ன சொன்னாரோ அதான் நடக்கும். ஆமா. இப்ப நீங்க ஆதியாகமம் 15ல 13வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் ஓத்தரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் அப்படின்றாரு. இப்ப யார பத்தி சொல்றாரு? யாராவது ஒருத்தர் ரிமோட் எடுத்துட்டு சொல்லுங்க, யார பத்தி சொல்றாரு? ஆபிரகாம் சொல்றாரு 400 வருஷம் உத்தரவுப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? யார சொல்றாரு? சந்ததி. அதான் யாரு சந்ததி? யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். கரெக்ட், தெரிஞ்சு உங்களுக்கு நல்லா தெரியுது. வெரி குட். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எத்தனை வருஷத்துக்கு முன்னால சொல்றாரு? 400 வருஷத்துக்கு முன்னாடி. 400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றாரு. பேதுருவையாவது அன்னைக்கு ராத்திரி தான் சொன்னாரு. பேதுருவ இன்னைக்கு ராத்திரி நீ மறுதளிப்பா அப்படின்னு அப்பவே சொன்னாரு, அப்பவே நடந்தது. இங்க ஆபிரகாம்கிட்ட எத்தனை வருஷத்துக்கு முன்னால சொல்றாரு? 400 வருஷத்துக்கு முன்னால சொல்றாரு. ஆபிரகாம் தனக்கு இன்னும் பிள்ளை பிறக்கவில்லை அப்பொழுதே சொல்றாரு. என்ன சொல்றாரு? 16வது வசனத்துல, 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்பி வருவார்கள் அப்படின்றாரு. அப்ப எந்த இடத்துல இருந்து பேசுறாங்க? கானான் தேசத்துல இருந்து பேசுறாங்க. ஆண்டவரும் ஆபிரகாமும் எந்த இடத்துல இருந்து பேசுறாங்கன்னா, நல்லா கவனிங்க, கானான் தேசத்துல இருந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, ஓ சந்ததியார் எல்லாரும் 400 வருஷம் அடிமைப்பட்டு போவார்கள், 400 வருஷம் உத்தரவுப்படுவார்கள்ன்றாரு. உத்தரவுப்பட பிறகு அவங்க 4வது தலைமுறையில அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள் அப்படின்னா அந்த இடத்துல இருக்காங்க, கானான் இடத்துல இருக்கிறாங்க. அது யாரெல்லாம் அப்ப இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க பாருங்க கீழே 19வது வசனம், கேனியர், கெனிசியர், கத்மோனியர், ஏத்தியர், பெர்சியர், ரெப்பாயிமியர், எமோரியர், கானானியர், கிர்காசியர், எபூசியர், இவ்வளவு பேர் இருக்காங்க. அவ்வளவு பேர் இருக்கிறதுமான இந்த தேசத்தை அதான் கானான் தேசம் உன் சந்ததிக்கு கொடுப்பேன்றாரா கொடுத்தேன்றாரா?
கொடுத்தேன். அதுதான் உண்மை உள்ளவர். கொடுத்தேன்றாரு. 400 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாரு, நான் கொடுத்துட்டேன்ட்டாரு. எப்படி பாத்தீங்களா? இதுதான் மெய்யானவர் அப்படிங்கிறதுக்கும் உண்மையுள்ளவர்ங்கிறதுக்குள்ள வித்தியாசம். 4வது தலைமுறை அப்படின்னு சொல்றாரு. 4வது தலைமுறை ஆபிரகாம்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆபிரகாம் முதல் தலைமுறை, ஈசாக்கு 2வது தலைமுறை, யாக்கோபு 3வது தலைமுறை, யோசேப்பு 4வது தலைமுறை. 4வது தலைமுறையில அவர்கள் யோசேப்பு தலைமுறை முடிஞ்ச பிறகுதான் அவங்க எல்லாம் இங்க வர்றாங்க. எப்ப சொல்றாரு? 400 வருஷத்துக்கு முன்னால. பா, நம்மளால சொல்ல முடியுமா? அடுத்த ஒரு வாரத்துக்கு பிறகு என்ன நடக்குன்னு, கேஸ் தட்டுப்பாடு வரும்னு யாராவது சொன்னாங்களா? தீர்க்க தரிசனமா? பெட்ரோல் தட்டுப்பாடு வரும்னு யாராவது தீர்க்க தரிசனமா சொன்னாங்களா? யாரும் சொல்லல. யாரும் சொல்லல. ஆனா நடக்குது. அவனுக்கு தெரியாது. ஆனா அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் உண்மை உள்ளவர். அதை பத்தி நிறைய வசனங்கள் போட்டிருக்கு. அவர் உண்மை உள்ளவர் அப்படிங்கிறதுக்கு நிறைய போட்டிருக்கு. அதே ஆதி ஆகமத்துல 3வது அதிகாரத்திலே 3வது அதிகாரம், நான் இப்ப சொன்னது 15வது அதிகாரம், இப்ப சொல்றது 3வது அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் குதிகாலை நசுக்குவார் என்றார். இது எப்ப, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு? 400 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அவ்வளவுதானா? 2000 வருஷத்துக்கு முன்னால இருக்குங்களா? ஆமா, அதாவது இது ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல இருக்கு இல்லையா? இதுல இருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் 2000 வருஷங்க. 11வது அதிகாரம் வரைக்கும் 2000 வருஷம். அதுக்கப்புறம் மோசே அதுக்கப்புறம் தீர்க்க தரிசிகள்லாம் அதுல இருந்து ஒரு 2000 வருஷம் இயேசு கிறிஸ்து ஆபிரகாம்ல இருந்து மோசே வரைக்கும், அதாவது ஆபிரகாம்ல இருந்து மோசே வரைக்கும், மோசையிலிருந்து யோவான் ஸ்நானகன் வரைக்கும் அப்படின்னு போட்டிருக்குல்ல. 2000 4000 வருடத்துக்கு முன்னால கிட்டத்தட்ட 4000 வருடம். எனக்கு கரெக்டா சொல்ல முடியாது. ஏறக்குறைய ஒரு 4000 வருடக்கு கிறிஸ்துவுக்கு முன் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக மியூட்ல போட்டுங்க ராஜா. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு சொன்னது கிறிஸ்துவ பிறந்த பிறகு சிலுவைக்கு போறார் இல்லையா? அத சொல்றாரு இங்க. அது கிட்டத்தட்ட 4000 வருடத்துக்கு பின்னால் நடக்குது. சரி, இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். போட்டிருக்கா? போட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. இப்ப அது யார சொன்னாரு? இயேசுவானவர் பிறப்பை குறித்து சொன்னாரு. இயேசுவானவர் பிறப்பை குறித்து எத்தனை வருடங்களுக்கு முன்னால ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 750 ஆண்டுகளுக்கு முன்னால அவர் சொல்லி இருக்கிறார். இதுதான் கர்த்தர் தான் சொன்னது, அதாவது வாக்கு பண்ணினது, செய்ததை வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவதில் அவர் தவறுகிறவர் அல்ல, மிஸ் பண்றவரே கிடையாது. மிஸ்ஸே ஆகாது. இயேசுவானவர் சொன்னார் இல்லையா, வானமும் பூமியும் கூட அழிஞ்சு போகும்,
இது உள்ள நான் அவர் சொன்ன வார்த்தைகள் ஒண்ணும் கூட விழுந்து போகாது அப்படின்னா. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நிறைவேறின தீர்க்க தரிசனங்களும் இருக்கு, நிறைவேறாத தீர்க்க தரிசனங்களும் இன்னும் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. வெளிப்படுத்தின விஷயத்த வரைக்கும் போகலாம். சோ அவர் எப்படி உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்கள் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அது மாதிரி இருக்கு, அப்படி எல்லாம் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரு இன்னும் பாத்தீங்கன்னா அவருடைய நண்பர்களுக்கு தம்முடைய வாக்கு தத்தங்களை காத்துக் கொள்வதில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய நண்பர்களுக்கு, அதாவது அவருடைய சிநேகிதர்களுக்கு, அதாவது ஆபிரகாம், மோசே, யோசுவா, தாவீது, எசேக்கியா ராஜா, இவங்களுக்கெல்லாம் அவரு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு, வாக்குகளுக்கு, பிராமிஸ் வேர்டு, அவர்களுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க அதெல்லாம் படிச்சு பாருங்க. அடுத்து எதிரிகளுக்கு வாக்கு தத்தம் செய்யறதுல அவர் கரெக்டா சொன்னது மாதிரியே நடக்கும். ஆகாபு, எசபேல்னா கர்த்தருக்கு பிடிக்காத ஆளு. ஏன்னா அவங்க மைண்டு கரப்டர் மைண்டு. ஆகாபு, எசபேல் அவங்க எல்லாம் ஒரு மற்றவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை அபகரிக்கிறதுல நம்பர் 1. இப்ப அவங்கள கூட ஒண்ணு சொல்றாரு, அதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. அது நடக்குது. அது அவர் என்ன சொன்னாரோ அது நடக்குது. அதே மாதிரி நமக்கு சோதனை நேரங்கள்ல, அப்புறம் அவருடைய பிள்ளைகளை சிக்ஷிப்பதில்லை, அப்புறம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதில்லை, அப்புறம் அவர் நம்ம ஜெபங்களை கேட்பதில்லை, ரட்சிக்கப்பட்டவர்களை ரட்சித்து காத்துக் கொள்ளுவதில்லை. அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தம்முடைய ஜனங்களுக்கு துணை நிற்பதில்லை, அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதுல ஒரு காரியம் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். இதுல ரட்சிக்கப்பட்டவர்களை ரட்சித்து காத்துக் கொள்வதில் அப்படின்னு போட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்டவர்களை ரட்சித்து காத்துக் கொள்வதில் உண்மை உள்ளவராய். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரட்சிப்புல 3 வகையான ரட்சிப்பு இருக்கு. ஒண்ணு ஆவியில் ரட்சிப்பு, 2வது ஆத்துமாவில் ரட்சிப்பு, 3வது தான் சரீரத்தில் ரட்சிப்பு. இந்த 3 ரட்சிப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க, பைபிள்ல தான் இருக்கு. ஆவியில் ரட்சிக்கப்படுவது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோம். விசுவாசித்த உடனே நமக்கு என்ன கிடைக்குது? ரட்சிப்பு கிடைக்குது. அதுதான் ஆவியில ரட்சிப்பு. என்ன ரட்சிப்பு அப்படின்னா, ஒன்றிலிருந்து நாம் காப்பாற்றப்படுகிறோம். நமக்கு வரக்கூடிய ஒரு மோசமான காரியத்திலிருந்து காப்பாற்றப்படுதல், அதான் ரட்சிப்பு, ரட்சிக்கப்படுதல். அப்ப ஆவியில ரட்சிக்கப்படுதல் அப்படின்னா, நமக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் என்று இருக்கக்கூடிய அந்த தண்டனையிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார் நம்ம ஆண்டவர். பாவத்துக்குரிய தண்டனையிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். எப்ப? ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது பாவத்துக்குரிய தண்டனையிலிருந்து மீட்கப்படுறோம். அது ஒரு ரட்சிப்பு. அதான் ரட்சிக்கப்பட்டவர்களை அடுத்து ரட்சித்து காத்துக் கொள்ளுதல். ரட்சிக்கப்பட்டவர்களை இப்ப ரட்சிக்கப்பட்டோம், தண்டனையிலிருந்து நம்ம பாவத்துக்குரிய தண்டனையிலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து ஆத்தும ரட்சிப்பு. ஆத்தும ரட்சிப்புங்கிறது டெய்லி ப்ராசஸ். என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரே நாள்ல எல்லாரும் மாற முடியாது, ஒரே நாள்ல நம்ம எல்லாரும் திருந்த முடியாது, ஒரே நாள்ல நம்ம வளர்ச்சி அடைய முடியாது.
நம்ம புதிதாய் பிறந்த குழந்தை. இந்த ஆவியில் ரட்சிக்கப்பட்டது அந்த பருவம் புதிதாய் பிறந்த குழந்தை. அப்ப புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி பால் சாப்பிட்டு வளருதோ அது மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேதுரு திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள் அப்படின்றாரு. நீங்க வளரும்படி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் வளரும்படி, இதான் ஆத்தும ரட்சிப்பு. நம்ம வளர்றது growth, இது ஆத்தும ரட்சிப்பு. இது எதுக்கு அப்படின்னா, அந்த பாவம் இந்த உலகத்துல இருக்குது, இந்த பாவத்தினுடைய வல்லமை இருக்குது. இந்த உலகத்துல பாவத்துக்குரிய வல்லமை இருக்குது, இல்லைன்னு சொல்லிடாதீங்க, இருக்குது. நம்மள அதை இழுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாவத்தின் வல்லமையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். இந்த திருவசனத்தின் மேல நமக்கு இருக்கக்கூடிய வாஞ்சை இருக்கு இல்லையா? புதிதாய் பிறந்த குழந்தை வளர்வதற்கு எப்படி தாய்ப்பால் சாப்பிட்டு வளர்ந்தோ அது மாதிரி இந்த வேத வசனங்களின்படி நம்ம டெய்லி ப்ராசஸ் என்ன, இதுல உள்ள காரியங்கள் எல்லாமே, வசனங்கள் எல்லாமே ஒரு வாழ்க்கை முறை தத்துவத்தை தான் இங்க எழுதியிருக்காங்க. இப்ப ஆதியாகமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதாமுடைய வாழ்க்கை, அதுக்கப்புறம் நோவாவினுடைய வாழ்க்கை, அதுக்கப்புறம் ஆபிரகாமுடைய வாழ்க்கை, அதுக்கப்புறம் ஈசாக்குடைய வாழ்க்கை, அப்புறம் பாத்தீங்கன்னா யாக்கோபுடைய வாழ்க்கை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கை, இதுக்கிடையில மோசமானவங்க வாழ்க்கை, காயினுடைய வாழ்க்கை எல்லாம் இருக்குது. இப்ப எப்படி ஆத்துமாவுல ரட்சிக்கப்படுவது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேதத்து வசனங்களை எப்படி தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தையினுடைய சத்தத்தை கேட்டு தங்களை அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வது ஆத்தும ரட்சிப்பு. இந்த ஒரு ரட்சிப்பு இதுதாங்க ரட்சிக்கப்பட்டவர்களை ரட்சித்து காத்து கொள்றது. அப்படின்னா எப்படி? 3வது ரட்சிப்பு சரீர மீட்பு. அது பாவத்தினுடைய பிரசன்னத்தில இருந்தே நம்ம விடுதலை ஆகிறது. பாவத்துக்குரிய தண்டனையிலிருந்து விடுதலை ஆயிட்டோம், பாவத்துக்குரிய வல்லமையிலிருந்து விடுதலை ஆகணும். அப்புறம் 3வது ரட்சிப்பு, அவர் வரும்போது நமக்கு ஒரு சரீர மீட்பு கிடைக்கும். நம்ம ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகும். இது ஒரு ரட்சிப்பு. இதுல அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. இப்ப எப்படி நம்ம கிறிஸ்துவுக்குள் வாழுவது, அதுல சொல்லப்பட்ட வார்த்தை என்ன, வசனம் என்ன, அதுக்கு தேவன் எப்படி உண்மை உள்ளவராக இருக்கிறார், நம்ம பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும்போது தேவன் எப்படி உண்மை உள்ளவராக இருக்கிறார் அதை மன்னிக்கிறதற்கு, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, வசனத்தின்படி வாழ்வதற்கும் நமக்கு தேவ பிள்ளையாகிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு எப்படி வாழ்கிறோம், ஆத்தும ரட்சிப்பு. அதுக்கப்புறம் அவர் வரும்போது நம்ம எப்படி மறுரூபம் ஆகும். அது எப்படி ஆகும் நமக்கு தெரியாது, ஆனா ஆகும். ஏன்? வசனத்துல போட்டிருக்கு. இதுதான் இந்த ரட்சிக்கப்பட்டவர்களை, நீங்க அந்த நோட்ஸ படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 9 பாயிண்ட் இருக்கு. 9 பாயிண்டை நான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டேன். 9 பாயிண்ட்ல தான் எதிரிகளுக்கு வாக்கு பண்ணினதில் அவர் எப்படி உண்மை உள்ளவராய் இருந்தார், நண்பர்களுக்கு வாக்கு பண்ணதில் அவர் எப்படி உண்மை உள்ளவராய் இருந்தார், நமக்கு சோதனை நேரங்களில் எப்படி அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார், நமக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது அவர் நமக்கு ஒரு சிக்ஷையை அனுமதிக்கும் போது அவர் எப்படி உண்மை உள்ளவராய் இருந்தார், நம்ம பாவங்களை மன்னிப்பதில் அவர் எப்படி உண்மை உள்ளவராய் இருக்கிறார்,
நம் ஜெபங்களை கேட்பதில் அவர் எப்படி உண்மையுள்ளவராய் இருக்கிறார், ஜனங்களுக்கு துணை நிற்பதில் எப்படி அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், ரட்சிக்கப்பட்டவர்களை ரட்சித்து காத்து கொள்வதில் அவர் எப்படி உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர், பவுல் தெசலோனிக்கேயர் எழுதின நிருபம் 2 நிருபம் இருக்கு. 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர் இருக்கு. 1 தெசலோனிக்கேயர்ல 5வது அதிகாரத்துல அங்க இருக்கு பாருங்க. அதுல 23வது வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. இதுதான் உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அதுதான் அதுல உண்மை உள்ளவர், உண்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆவி ஆத்மா சரீரம் 3 ஆவியில் ரட்சிப்பு, ஆத்மாவில் ரட்சிப்பு, சரீரத்தில் ரட்சிப்பு. இந்த 3 ரட்சிப்புல நமக்கு இப்ப ஆவியில ரட்சிப்பு கண்டிப்பா எல்லாருக்கும் நடந்திருக்கு. நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நமக்கு வரக்கூடிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறத விசுவாசிக்கிறோம். அதனால அந்த தண்டனையிலிருந்து நம்ம தப்பிச்சிருக்கிறோம். ஆனா ஆத்தும ரட்சிப்பு அனுதினமும் நடக்கக்கூடியது, அவர் வரும் வரைக்கும். அது ஒரே நாள்ல எல்லாம் முடியாது. ஒரே நாள்ல நம்ம பர்ஃபெக்டா ஆகணும்னா முடியாது. கொஞ்சம் டே பை டே நமக்கு அப்படியே வசனத்தை வாசிக்க, அதன்படி நம்மை விட்டு கொடுப்பது, அதன்படி வாழ்வது, அதற்கு ஒப்பு கொடுப்பது, அதற்கு உண்மையா இருப்பது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ரட்சிப்பு ஃபைனலா இருக்கக்கூடிய அவர் வரும்போது நம்ம அவர்கிட்ட எப்படி போவோம் அப்படிங்கிறது. இது ஒரு குணாதிசயம், அவருடைய ட்ரூத், மெய்யானவர் அப்படிங்கிறது, உண்மையுள்ளவர் அப்படிங்கிறது. அதே மாதிரி தேவன் ஒளியா இருக்கிறார். அவரு நானே ஒளியும், நான் அவரே சொல்லியிருக்கிறார் இல்லையா, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுங்க. அவர் ஒளியா இருக்கிறார், நமக்கு வெளிச்சமா இருக்கிறார். அவர் ஒளியில் இருக்கிறது போல 1 யோவான்ல 7வது வசனம் 1 யோவான்ல அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். பாருங்க, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்ப அவர் ஒளியில் இருக்கிறது போல அவர்கிட்ட இருள் இல்லை. அப்படிதான் அவரு தேவன் ஒளியா இருக்கிறார். 5வது வசனம் பாருங்க, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து தான் தேவன். அவரிடத்துல அவரை பத்தி தான் அவர் யோவான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, தேவன் ஒளியா இருக்கிறார். அவர் அவர்கிட்ட இருள் அப்படின்னா என்ன சொல்றது, தீமையான காரியங்கள் அவர்கிட்ட கிடையாது, நன்மையான காரியங்கள் தான் இருக்கு. அதுதான் ஒளி. லைட் இல்ல. அதுல என்னன்னா, நான் ஓப்பனா இருக்கேன், நீ எப்ப வேணாலும் வரலாம், பார்க்கலாம், பேசலாம். எல்லாரும் அப்படி கிடையாது. ஆமா, அது மாதிரி தேவன் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் அப்படின்னா அந்த நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எவ்வளவு ஓப்பனா இருக்கு, எவ்வளவு உண்மையா இருக்கு, எவ்வளவு மெய்யா இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்படி நிறைய அவருடைய குணாதிசயம் இருக்கு. தேவன் நல்லவர் அப்படின்னு இருக்கு, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு பாக்குறோம். அடுத்து அவருடைய குணாதிசயம் தேவன் நல்லவர் அப்படின்னு இருக்கு. அது எல்லாருக்கும் நல்லா தெரியும்.
அவர் எப்படி நல்லவர், அவர் தன்னுடைய ஜீவனையும் கொடுத்திருக்கிறார், கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதனால அவர்கிட்ட ஒரு தெய்வீக தன்மை இருக்கு. அது அதனால அவர் நல்லவர். மனிதனுக்கு இரக்கம் காட்டுகிறார், தயவு காட்டுகிறார். அதனால அவர் நல்லவர். அவர் இலகின இருதயம் உள்ளவர். அதனால அவர் நல்லவர். அவர் தமிழிடத்திலே வருகிறவர்களை புறம்பே தள்ளுவதில்லை. அதனால அவர் நல்லவர். அப்படி அடுத்து பாத்தீங்கன்னா டைம் 9 மணி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 தான் இருக்கு. அத அடுத்த வாரம் பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, இப்ப ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். மணி 9 ஆயிடுச்சு. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நேர்மையான மாலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய குணாதிசயங்களை பற்றி நாங்கள் ஆண்டவரே வேத வசனங்களை கொண்டு ஆண்டவரே ஆராய்ந்து பார்த்தோம். ஆண்டவரே, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்திருக்கிறீர்களே, அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளாயும் இருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த வேத வசனங்களில் எல்லாம் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு கிடைக்கிற பலன் ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற அந்த நித்திய ஜீவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் வாக்கு மாறாதவர், நீங்கள் உண்மை உள்ளவர் ஆண்டவரே, நீங்கள் சொன்னதை செய்கிறவர் ஆண்டவரே, எங்களுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிறவர்கள் உண்மை உள்ளவர். ஆமா ஆண்டவரே, எங்களை மட்டுமா எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்து காத்து வழி நடத்தி இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக எங்களை இந்த பூமியிலே ஆண்டவரே வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் கூடி இந்த தைகிரேஸ் சீக்யூப் அகாடமி என்ற வேதாகம கல்லூரியிலே இணைந்து ஆண்டவரே உடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யவும் பல வகையான சப்ஜெக்டுகளை படிப்பதற்கும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புகளுக்காக நன்றி. இதில் ஆண்டவரே உம்மை பற்றி அறிகிற அறிவிலே வளர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் அவர்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் தகப்பனே. அவர்கள் படிக்கும்போது, அவர்கள் வேத வசனங்களை தியானிக்கும் போது ஆண்டவரே பரீட்சைக்கு ஆயத்தமாகும் பொழுது கர்த்தர் கூட இருந்து துணை நின்று அவர்களுடைய ஞாபக மறதியை நினைப்பூட்டி ஆண்டவரே அவர்களுக்கு எந்த கேள்விக்கு என்ன பதில் எழுத வேண்டும் என்பதை அவர்களுக்கு நீர் சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேதாகம கல்லூரிக்காக ஜெபிக்கிறோம். இந்த வேதாகம கல்லூரியை நடத்துகிற ஆண்டவரே அருமைய அன்பு அண்ணன் மதன் சிங் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரே தேவன் ஒளியாய் இருக்கிறது போல, தேவன் ஒளியிலே இருக்கிறது போல எல்லாரும் ஒளியிலே இருக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் படித்த பாடங்கள் மனதிலே நிற்கவும் அதை எங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனப்படவும் கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் அப்படி செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செய்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையுடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆண்டவரே சிறு பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரை நீர் வளர்த்து ஆண்டவரே பெரியவர்களை எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்தி கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வீட்டை சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல வாரங்களையும் காப்பதே. ஆமென். ஆமென். அடுத்த வாரம் சந்திப்போம். நோட்ஸ் வேணுங்கிறவங்க கேட்டு வந்தீங்க, மெசேஜ் போடுங்க. ஓகே.